என்ன ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாய்? ஒன்றுமில்லை சுவாமி. ஒன்றுமில்லையா? எதையும் நேரம் தவறாமல் செய்பவன் நீ. போஜனம் என்றால் ஒரு நேரம், உறங்குவதற்கும் அதேபோல் அதிகாலை எழும்போதும் நேர்த்தியாக நாழி தப்பாமல் எழுந்து விடுவாய். சூரியனை விட உன்னை கொண்டு நேரத்தை கணித்து விடலாம். அப்படி குறித்த நேரத்தில் அனைத்தையும் திட்டமிட்டு செய்யும் நீ இன்று நேரம் தப்பி இந்த இரவு நேரத்தில் இன்னும் இங்கு நின்று கொண்டிருக்கிறாயே. சுவாமி, இன்று என் மனம் சற்று சஞ்சலத்தில் இருக்கிறது. ஓஹோ, நீ இன்னும் அந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியிலிருந்து மீளவில்லையா? அது எனக்கு ஒரு படிப்பினை. இருந்தாலும் அடியேன் அதை பற்றி சிந்தனையில் இல்லை. புதிதாக தாங்கள் அழைத்து வந்துள்ள சீடனை பற்றித்தான். அந்த மாரநெறி நம்பியை பற்றி சொல்கிறாயா? அவனை சீடனாய் கொண்டதில் உனக்கென்ன மனக்குழப்பம்? சுவாமி, தாங்கள் கருணையே உருவானவர். அதே கருணை உள்ளத்தோடு அனைவரையும் பார்க்கிறீர்கள். ஆனால் இங்கு புதிதாக வருபவர்கள் தங்களின் கருணையை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. எதற்காக நீ இந்த அளவிற்கு கவலைப்படுகிறாய் திருக்கோஷ்டி? சுவாமி, ஆச்சாரியர் என்ற ஸ்தானம் மிகவும் உயர்ந்தது. அதில் தாங்கள் அலங்காரமாக வீற்றிருப்பது அந்த ஸ்தானத்திற்கே மகுடம் பதித்தார் போல் இருக்கிறது. தங்களை நாங்கள் ஆச்சாரியராக அடைந்தது மிகவும் பாக்கியமே. தங்களது பொறுப்பும் பொறுமையாலும் மேலும் நிர்வாக திறமையாலும் ஒப்பற்ற ஆச்சாரியராக திகழ்கிறீர்கள். எல்லோராலும் எதிர்காலத்தில் உங்களைப் போல் இருக்க முடியும் என்பது மிகவும் கடினமே. நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் திருக்கோஷ்டி? தன்னை நாடி வரும் சிஷ்யர்களை எந்த தகுதியையும் மனதில் கொள்ளாமல் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் தங்கள் கருணைக்கு எல்லையேது. ஆனால் தகுதியற்ற சீடர்கள் செய்யும் பாவங்களும் அவர்களின் ஆச்சாரியர்களையே போய் சேர்கிறது. அதனையும் பொறுத்து கொண்டு அவர்களது சரணாகதி ஒன்றையே பெரிதாக கொண்டு அவர்களை கைத்தூக்கி மேலான நிலைக்கு அழைத்துச் செல்கிறீர்களே, அது எல்லோராலும் முடியுமா? திருக்கோஷ்டி, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். பெருமாளுடைய ஹிருதயம் புரிந்து உலகத்தில் உள்ளவர்களின் ஹிருதயத்தையும் தெரிந்து கொண்டு அனுகூலம் செய்பவர்களே ஆச்சாரியார்கள்.